நேரடியாக மோதிய ரஜினி அண்ட் அர்ஜுன் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 முறை ரஜினி அண்ட் அர்ஜுன் படங்கள் நேரடியாக மோதி இருக்கு. இதுல என்னென்ன படங்கள்லாம் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு, யாரோட படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. முதல் முறையாக ரஜினி அண்ட் அர்ஜுன் படங்கள் எப்போ ஒன்னா மோதிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1985 வருஷம் ஏப்ரல் மாசம். இதுல ரஜினிக்கு நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற படமும் அர்ஜுனுக்கு இளமை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எஸ். ஏ. சந்திரசேகர் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், பாக்கியராஜ், அம்பிகா ஆகியோர் நடிச்ச நான் சிகப்பு மனிதன் ஏப்ரல் 12 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் ராமநாராயணன் டைரக்ஷன்ல அர்ஜுன், ஆனந்தபாபு, ஜீவிதா ஆகியோர் நடிச்ச இளமை அப்படிங்கிற படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ அதனால இந்த மோதல்ல ரஜினிகாந்த் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்த் அர்ஜுன் படங்களோட அடுத்த மோதல் அதே 1985 வருஷம் செப்டம்பர் மாசம் நடக்குது. இதுல ரஜினிகாந்துக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் அப்படிங்கிற படமும் அர்ஜுனுக்கு யார் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எஸ். பி. முத்துராமன் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், லட்சுமி ஆகியோர் நடிச்சிருந்த ஸ்ரீ ராகவேந்திரர் செப்டம்பர் 1 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, ஏன்னா இது ரஜினி சாரோட 100வது படம். ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, பிளாப் ஆயிருச்சு. அதே செப்டம்பர் மாசமே அர்ஜுன், நளினி ஆகியோர் நடிச்ச யார் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றியா இருந்தது. சோ அதனால இந்த மோதல்ல அர்ஜுன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்த் அர்ஜுன் படங்களோட அடுத்த மோதல் 1986 வருஷம் பொங்கலுக்கு நடக்குது. இதுல ரஜினிக்கு மிஸ்டர் பரத் அப்படிங்கிற படமும் அர்ஜுனுக்கு குளிர்கால மேகங்கள் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எஸ். பி. முத்துராமன் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், சத்யராஜ், அம்பிகா ஆகியோர் நடிச்ச மிஸ்டர் பரத் ஜனவரி 10 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. ஆனா அதே சமயம் ஸ்ரீதர் டைரக்ஷன்ல அர்ஜுன், ஜெய்சங்கர் ஆகியோர் நடிச்ச குளிர்கால மேகங்கள் அப்படிங்கிற படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்த் அர்ஜுன் படங்களோட அடுத்த மோதல் 1987 வருஷம் மார்ச்சில் நடக்குது. இதுல ரஜினிக்கு வேலைக்காரன் அப்படிங்கிற படமும் அர்ஜுனுக்கு சங்கர் குரு அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எஸ். பி. முத்துராமன் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், அமலா ஆகியோர் நடிச்ச வேலைக்காரன் மார்ச் 7 ரிலீஸ் ஆச்சு. நம்ம இளையராஜா சார் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் எல். ராஜா டைரக்ஷன்ல அர்ஜுன், சீதா ஆகியோர் நடிச்ச சங்கர் குரு படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அர்ஜுனோட கரியர்ல மிக முக்கியமான ஒரு படமாவும் அமைஞ்சது. இதுல 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் அர்ஜுனோட சங்கர் குரு படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல அர்ஜுன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்த் அர்ஜுன் படங்களோட அடுத்த மோதல் 1988 வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது. இதுல ரஜினிக்கு குரு சிஷியன் அப்படிங்கிற படமும் அர்ஜுனுக்கு தாய்மேல் ஆணை அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. எஸ். பி. முத்துராமன் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், பிரபு, கௌதமி ஆகியோர் நடிச்ச குரு சிஷியன் ஏப்ரல் 13 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் 175 நாட்களோட மிகப்பெரிய சில்வர் ஜூபிலி ஹிட் ஆயிருக்கு. அதே நாள்ல எல். ராஜா டைரக்ஷன்ல அர்ஜுன், ரகுவரன் ஆகியோர் நடிச்ச தாய்மேல் ஆணை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் குரு சிஷியன் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இங்க ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்த் அர்ஜுன் படங்களோட அடுத்த மோதல் 1989 வருஷம் மார்ச்சில் நடக்குது. இதுல ரஜினிக்கு ராஜாவே ராஜா அப்படிங்கிற படமும் அர்ஜுனுக்கு வேட்டையாடு விளையாடு அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. ஆர். சுந்தரராஜன் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், ராதா, நதியா ஆகியோர் நடிச்ச ராஜாதி ராஜா மார்ச் 4 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அர்ஜுன், சீதா ஆகியோர் நடிச்ச வேட்டையாடு விளையாடு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் இங்க ரஜினியோட ராஜாதி ராஜா படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இங்க ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்த் அர்ஜுன் படங்களோட அடுத்த மோதல் 1989 வருஷம் ஜூலைல நடக்குது. இதுல ரஜினிக்கு ராஜா சின்ன ரோஜா அப்படிங்கிற படமும் அர்ஜுனுக்கு அண்ணனுக்கு ஜே அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. எஸ். பி. முத்துராமன் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், கௌதமி ஆகியோர் நடிச்ச ராஜா சின்ன ரோஜா ஜூலை 20 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு சந்திரபோஸ் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் 175 நாட்களோட சில்வர் ஜூபிலி ஹிட் ஆயிருக்கு. அதே ஜூலை மாசமே கங்கையமரன் டைரக்ஷன்ல அர்ஜுன், சீதா ஆகியோர் நடிச்ச அண்ணனுக்கு ஜே அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் ராஜா சின்ன ராஜா படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. அடுத்தது 1990 பாத்தீங்கன்னா ரஜினியோட பணக்காரன் படமும் அர்ஜுனோட பாட்டாளி மகன் அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. டி. வாசு டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், கௌதமி ஆகியோர் நடிச்ச பணக்காரன் ஜனவரி 14 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் 175 நாட்களுக்கு அதிகமா ஓடி
சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அடுத்த 4 வாரத்திலேயே அர்ஜுன், சிந்து ஆகியோர் நடிச்ச பாட்டாளி மகன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் பணக்காரன் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்த் அர்ஜுன் படங்களோட அடுத்த மோதல் 1990 வருஷம் ஜூன் மாசம் நடக்குது. இதுல ரஜினிக்கு அதிசய பிறவி அப்படிங்கிற படமும் அர்ஜுனுக்கு பெரிய எடுத்து பிள்ளை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. SP முத்துராமன் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், கனகா ஆகியோர் நடிச்ச அதிசய பிறவி ஜூன் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சரதா இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைந்தது. அதே ஜூன் மாசத்திலேயே அர்ஜுன், கனகா ஆகியோர் நடிச்ச பெரிய எடுத்து பிள்ளை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்த் அர்ஜுன் படங்களோட அடுத்த மோதல் 1992 வருஷம் ஜூன்ல நடக்குது. இதுல ரஜினிக்கு அண்ணாமலை அப்படிங்கிற படமும் அர்ஜுனுக்கு சேவகன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், குஷ்பு ஆகியோர் நடிச்ச அண்ணாமலை ஜூன் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு தேவா இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்துல பாட்டு, BGM எல்லாமே வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ரஜினியோட கரியர்லயே மிகப்பெரிய ஒரு முக்கியமான படமா இருக்கு. தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா இந்த படம் 175 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அதே ஜூன் மாசத்திலேயே அர்ஜுன், குஷ்பு ஆகியோர் நடிச்ச சேவகன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை நடிகர் அர்ஜுனே தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைந்தது. இருந்தாலும் அண்ணாமலை தான் இங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்த் அர்ஜுன் படங்களோட அடுத்த மோதல் 1993 ஜூன்ல நடக்குது. இதுல ரஜினிக்கு உழைப்பாளி அப்படிங்கிற படமும் அர்ஜுனுக்கு கோகுலம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. P. வாசு டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், ரோஜா ஆகியோர் நடிச்ச உழைப்பாளி ஜூன் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சரதா இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே ஜூன் மாசமே விக்ரமன் டைரக்ஷன்ல அர்ஜுன், பானுபிரியா ஆகியோர் நடிச்ச கோகுலம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு செப்பி இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ இங்க 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் அர்ஜுனோட கோகுலம் படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இங்க அர்ஜுன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்த் அர்ஜுன் படங்களோட அடுத்த மோதல் அதே 1993 வருஷம் ஜூலைல நடக்குது. இதுல அர்ஜுனுக்கு ஜென்டில்மேன் அப்படிங்கிற படமும் ரஜினிக்கு வள்ளி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சங்கர் டைரக்ஷன்ல அர்ஜுன், மதுபாலா ஆகியோர் நடிச்ச ஜென்டில்மேன் ஜூலை 30ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு A.R. ரஹ்மான் தான் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் 175 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் நிறைய அவார்ட்ஸும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதே சமயம் ரஜினியோட வள்ளி படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, மிகப்பெரிய பிளாப் ஆயிருச்சு. சோ இந்த மோதல்ல அர்ஜுன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்த் அர்ஜுன் படங்களோட அடுத்த மோதல் 1995 வருஷம் தீபாவளிக்கு நடக்குது. இதுல ரஜினிக்கு முத்து படமும் அர்ஜுனுக்கு குருதி புனல் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. K.S. ரவிக்குமார் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், மீனா ஆகியோர் நடிச்ச முத்து அக்டோபர் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு A.R. ரஹ்மான் தான் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு வசூல் ரீதியாகவோ விமர்சன ரீதியாகவோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதே நாள அர்ஜுன், கமல்ஹாசன் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச குருதி புனல் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் முத்து அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல. அதனால இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. அடுத்ததா கொஞ்சம் கேப் விட்டு ரிலீஸ் ஆன படங்களை பார்க்கலாம். அடுத்தது 1994 பாத்தீங்கன்னா அர்ஜுனோட ஜெயஹிந்த் படமும் ரஜினியோட வீரா படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், மீனா, ரோஜா ஆகியோர் நடிச்ச வீரா ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சரதா இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த மாசமே அர்ஜுன், ரஞ்சிதா ஆகியோர் நடிச்ச ஜெயஹிந்த் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை நடிகர் அர்ஜுனே தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அர்ஜுனோட கரியர்லயே மிக முக்கியமான ஒரு படமாவே இருக்கு. சோ அதனால இந்த மோதல்ல அர்ஜுன் தான் வின் பண்றாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 1985 வருஷத்துல ரஜினியோட படிக்காதவன் படமும் அர்ஜுனோட சிவப்பு கிளி அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. ராஜசேகர் டைரக்ஷன்ல ரஜினி, அம்பிகா ஆகியோர் நடிச்ச படிக்காதவன் நவம்பர் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இளையராஜா சரதா இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் இந்த படம் 200 நாட்களுக்கு அதிகமா ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அடுத்த 3 வாரத்துல பாத்தீங்கன்னா ராமநாராயணன் டைரக்ஷன்ல அர்ஜுன், நளினி ஆகியோர் நடிச்ச சிவப்பு கிளி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. அடுத்தது 1997 பாத்தீங்கன்னா ரஜினியோட அருணாச்சலம் படமும் அர்ஜுனோட அடிமை சங்கிலி அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. சுந்தர்சி டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், சௌந்தர்யா, ரம்பா ஆகியோர் நடிச்ச அருணாச்சலம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு தேவா இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே அர்ஜுன், ரோஜா, ரம்பா ஆகியோர் நடிச்ச அடிமை சங்கிலி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம்
எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அதனால இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2010 பாத்தீங்கன்னா ரஜினியோட எந்திரன் படமும் அர்ஜுனோட வந்தே மாதிரம் அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அர்ஜுன், மம்முட்டி ஆகியோர் சேர்ந்து நடிச்ச வந்தே மாதிரம் செப்டம்பர் 17 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த 2 வாரத்திலேயே சங்கர் டைரக்ஷன்ல ரஜினியோட எந்திரன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த மோதல்ல ரஜினி தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2014 பாத்தீங்கன்னா ரஜினியோட லிங்கா படமும் அர்ஜுனோட ஜெயின் 2 அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல அர்ஜுனோட ஜெயின் 2 நவம்பர் 7 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிடுச்சு. அடுத்த மாசமே கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷன்ல ரஜினியோட லிங்கா படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ இந்த மோதல்ல 2 படங்களுமே சுமாரா தான் ஓடி.